ஆங்கிரி பேர்ட் ஆங்கிரி பேர்டா? அது என்னன்னு கேட்பேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட மாதிரி ஏதோ. வாட் இஸ் திஸ்? ஃபிஷ்ஷா? எப்படி அது கலர் இது பண்ணாங்க? வரையுவாங்க. Chicken with sticky rice. This one? Sticky rice. Which one? This chicken is sticky rice. Okay. This only chicken. Fully chicken this one. Okay, give one chicken with sticky rice and one full chicken. How much this one? 1 minute. 1 stick to 50. Okay. And this one also. இங்கே பாருங்க, இப்படி லிட்டப் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியுது அந்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சன்செட் ஆகாமல் அந்த இடத்துல ஆரஞ்சாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அங்கே இருக்குது டஸ்ட்பின். இது வர. ஸோ இங்கே வந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணிட்டு தான் இன்னொன்று போகணும். ஏன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, அதனால் கையிலேயே வைக்க முடியாது. ஒரு கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த கடைக்கு போவோம். கடைசியாக இந்த நூடுல்ஸ் மேகி என்ன போடுறோம் அதோட முடிப்போம். இது எல்லாத்தையுமே ஒரு கேரி பேக்கில் போட்டு உள்ள சாஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்த இந்த ஆங்கிரி பேர்டு, இது வந்து ஃபிஷ்ஷாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு அன்குக்டு ஃபிஷ் மாதிரி இருக்கு, ஃபுல்லாக குக் ஆகலை. இது வந்து 2.5 ringgits. இது வந்து ஃபுல் சிக்கன் சாசேஜ். இது நல்லா இருக்கு. மீன் எல்லாமே எங்கள் சீஃபுட் ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கும் செமையாக இருக்க சீஃபுட் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியல. ஹோட்டலில் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம், மோசமாக தான் இருந்தது. எதுவுமே ப்ராப்பராக குக் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஒரு மாதிரி அரவேக்காடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து சிக்கன் சாசேஜ், உள்ளே வந்து ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வாங்க அப்படியே அடுத்த கடைக்கு போகலாம். இது ட்ரை பண்ணுறியா பானிபூரியா? பெஸ்ட்டு தயோக்கி டக்கோயாக்கியா? டக்கோ. வாட் இஸ் திஸ்? Seafood. Okay. How much is the plate? Everything is same or different? அவனுக்கும் சொல்ல தெரியல, சீ ஃபுட்னு தான் சொல்கிறான். ஓகே, 1 plate 6 piece. Want a spicy or not? Medium. அது சீ ஃபுட்னு சொன்னாங்க. அது சீ ஃபுட்னு சொன்னாங்க, அதை நம்ம தான் சாப்பிட்டு கண்டுபிடிக்கணும். தாராளமாக சாஸ் ஊற்றுறோம். No need. Thank you. இல்லடி, அதை இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே மாவு ஊற்றிடுவாங்க. ஸோ அது உள்ளே போயிடும். அது இதுடி, ஐயோ பேர் மறந்து போச்சு. இங்கே பாருங்க, இதுதான் டிஷ்ஷு. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல, அந்த மீட்டை உள்ளே வச்சுட்டு அது மேலே அந்த மாவு இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிடுது. எங்கடி குச்சி கீழே வந்துச்சு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து இந்த பால்ஸ் மாதிரி இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க.
ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது சீரியஸாக. நான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா சீ ஃபுட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து 6 ரிங்கெட்டு, 12 பீஸு 10 ரிங்கெட்டு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. இல்லை பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. வாட் இஸ் திஸ்? Gnocchi mushroom. மஷ்ரூம். Yeah, mushroom. ஓகே. Any gnocchi mushroom? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு, ஃப்ரைட் மஷ்ரூமு. இது வந்து சீஸோட 8 ரிங்கெட்டு, சீஸ் இல்லாமல் 7 ரிங்கெட்டு. ஸோ இது நிறையா இருக்குது ஆக்சுவலாக, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம பக்கோடா மாதிரி தான் இருக்குது. ஆனால் மஷ்ரூமோட ஃப்ளேவரே எனக்கு வரல, வெறும் இந்த கடலை மாவோட அந்த இதுதான் இருக்குது. வாங்கண்ணே அடுத்து போகலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளே எடுத்து இது வேணுமோ எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ டிஷ் இருக்குது. Tofu na. Peanut. ஓகே this is not less than that. Hey, podu. This is peanuts. Okay, put peanuts. How much is that? Wait, ஸோ இது வந்து தனியாக கொடுத்துட்டாங்க, சாஸையோ இதையும் வேக வச்சு. சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடியல. ஸோ இப்போ இந்த சாஸை இதில் ஊற்றிட்டு கையிலே ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபிஷ்ஷு அழகாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட அந்த கவுச்சி வாசனை வந்து இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தெரியல எனக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொஃபு வித் ஃபிஷ்ஷு. டொஃபுவும் நடுவில் வந்து ஃபிஷ்ஷு இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ரான்ஸ். எனக்கு தெரியும் இது கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ரேஷிங் நல்லா இருக்கு. இதில் கவுச்சி வாசனை அடிக்கல, நல்லா இருக்கு. இதை தான் நம்ம அன்றைக்கி ஆட்டுக்கு கொடுத்தோம். நல்லா இருக்கா? ஸோ அந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடி தான் ஹைஜீனிக்காக வச்சுருக்கான். ஆனால் அந்த ஸ்டீம் பண்ணுற தண்ணி வந்து அவன் மாற்றவே மாட்டோம். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கே வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க இந்த கடை கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்காது. ரொம்ப செக் பண்ண முடியாதா, பட் இது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது, அதனால் அதை ஈஸியாக பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வாங்கினேன். இதுக்கே வந்து 7 ரிங்கெட் ஆச்சு. வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோசை மாதிரி வச்சு ஏதோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது பட்டர்னு நினைக்கிறேன். பீனட் பவுடர் போட்டுருவாங்க, ஸ்மெல் இருக்குது. என்னன்னு தெரியல, கேட்போம். வாட் இஸ் திஸ்? பைன் கேக். இப்போ நம்ம அப்படியே பக்கத்து கடையில் வந்து இந்த ஆப்பம் பலிக் இதோட பேர். ஸோ இது வந்து ஸ்மால் அப்படின்றதுனால 70 cents கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. முன்னாடி போட்டாங்க சுகர் போட்டாங்கல்ல, அந்த சுகரும் இருக்குது, பீனட் பட்டரு, சீஸு, சாரி பட்டர். நல்லா இருக்குது, ஆனால் இனிப்பாக இருக்குது ரொம்ப. என்ன மாவுன்னு தெரில, ஆனால் நல்லா இருக்கு. How much is this Maggi? 4. Huh? 4. Yeah. Huh? YouTube.
India, no TikTok. India no TikTok. Only YouTube, Instagram and Snapchat. Thank you. Okay, so bye bye. Thank you. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கும். அங்கே சாப்பிட்டோம்ல போட்டிங் போகிறது மாதிரி அதே மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். வந்து மேகியில் வந்து ஒரு நூடுல்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ஆயிலியாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இன்னொன்று நம்ம ஊரில் இந்த மாதிரி மேகி வந்து நூடுல்ஸாக செய்ய மாட்டாங்க. அதனால நான் இதை டேஸ்ட் பண்ணுறீங்க. ஜென்ரலாக வந்து மேகி சாப்பிடாதீங்க. லைக் எப்படி சொல்கிறது 99% அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது இட்ஸ் ரியலி பேட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ நான் சும்மா ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதை வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:05. ஆல்மோஸ்ட்டு அங்கே இருக்கிற 2-3 கடையெல்லாம் காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இதுவும் அப்படியே எல்லாம் காலி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் வந்து கூட்டம் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சு. நடுவில் கரெக்டாக நாங்கள் ஒரு கடை போய் சாப்பிடும் போதும் பீக் டைமாக இருந்துச்சு. நடுவில் நாங்கள் கரெக்டாக முடிக்கும் போது எல்லாருமே வந்து அப்படியே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்டே கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. நாங்களும் கிராப் போட்டாச்சு, ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த பிளேஸை பற்றி சொல்லணும்னா வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்கள் அதை ட்ரை பண்ணுங்கன்னு இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நூடுல்ஸ் தான் நல்லா இருந்தது. நூடுல்ஸ் டைப் எல்லாமே நல்லா இல்லை. 2 ட்ரை பண்ணோம், 2மே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மண்டே டு சாட்டர்டே ஒரு இடத்துலையே ஒரு அதாவது வீக் ஃபுல்லாக வந்து ஒரு இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபுட் மார்க்கெட்டு டெய்லி ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இது பண்ணுங்கள். இதுதான் ட்ரை பண்ணணும், அதெல்லாம் ட்ரை பண்ணணும் இல்லை. வாங்கி எந்த வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். மழை ஆரம்பிக்க போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பாய், see you next video.